அண்ட் வெல்கம் பேக் டு நீஸ் கிச்சன். இன்னைக்கு நீஸ் கிச்சன்ல என்னோட மாமியார் இந்த சூட் கேஸ்ல இந்தியாவிலேருந்து எனக்கு என்ன அமுச்சு விட்டுருக்காங்க அப்படிங்கறதான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து எங்களுக்கு ரெகுலரா நடக்கிற ஒரு விஷயம் தான். எங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் ஹைதராபாத்லேருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எங்க மாமியார் இப்படி தான் பேக் பண்ணி அனுப்புவாங்க. நான் எந்த லிஸ்ட்டுமே கொடுக்க மாட்டேன். ஸோ எனக்கு ஒவ்வொரு ஐட்டம் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு கம்ப்ளீட் சர்ப்ரைஸ். இதுல இருக்கிற நிறைய ஐட்டம்ஸ் இங்கே கிடைக்கும். பட் கொடுத்து விடுற அவங்களுக்கும் ஓப்பன் பண்ற எங்களுக்கும் தனி சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். இப்போ நம்ம வீடியோ போலாம் வாங்க. ஸோ இதான் அந்த சூட் கேஸ். ஸோ உங்களுக்கு கட் பண்ணி எல்லாத்தையும் காமிக்கிறேன். ஓகே, இது எல்லாத்தையும் நான் எடுத்து உங்களுக்கு வந்து மேடலில் வச்சுட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய மாமியார் வந்து எனக்கு பேக் பண்ணி கொடுத்த ஐட்டம்ஸ். சிங்கப்பூர் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட், அதனால் எங்கள் வீட்டில் அடிக்கடி கெஸ்ட் வருவாங்க. ஸோ எப்போ கெஸ்ட்டு வந்து அவங்க ஊர்லேருந்து இல்லட்டா எங்கள் அம்மா ஊர்லேருந்து வந்தோன்னா நாங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது பேக் பண்ணி கொடுக்கணுன்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை. அதனால் நாங்களும் வந்து யாராவது ஹைதராபாத் இல்லாட்டி சென்னையிலேருந்து வந்தோன்னா நாங்கள் வந்து ரெஸ்பெக்டிவ் பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வாட்டி எங்களுக்கு வந்து கெஸ்ட் வந்து ஹைதராபாத்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அதனால் என் மாமியார் வந்து ஒரு நாளில் தன்னால் எதெல்லாம் பேக் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து கடையில் எதிர் வாங்கியிருக்காங்க, இல்லை வீட்டில் இருக்கிற ஸ்டாக்கையும் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒன் பை ஒன் நான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன். முதல்ல ஸ்வீட். இது வந்து பூத்ரேக்லு அப்படின்னு சொல்லுவாங்க, ரைஸ் பேப்பரில் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஜி புல்லா ரெட்டி அப்படின்னு வந்து ஒரு ஷாப் இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஷாப் நேம். இந்த ஷாப்பில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ இது வந்து சுகர் அண்ட் கீ. இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வெர்ஷன். இது கம்பேரிட்டிவ்லி லெஸ் சுகராக இருக்கும். ஸோ இது ரொம்ப ஃபேமஸ். 15 days வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ வாங்கும்போதே மேனுஃபேக்சர் பண்ண அன்னிலேருந்து 15 daysக்கு நம்ம கனெக்ட் பண்ணி வெளில வச்சுக்கணும்னா ஒன்றுமே ஆகாது. அடுத்தது இது. ஸோ நான் கிட்ட எடுத்து பார்க்குறேன். இது வந்து 2 different ஸ்வீட்ஸ். இது வந்து கோவா பூரி. அப்புறமா இது வந்து பாதுஷா. அப்புறமா இது வந்து பூந்தி. அப்புறம் 2 varieties பிக்கிள். ஆக்சுவலி நான் ரொம்ப லாஸ்ட் மினிட் சொன்னதுனால அவங்க வந்து இந்த மாதிரி கடையிலேருந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. இல்லைட்டா முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தேன்னா போட்டே கொடுத்துருப்பாங்க. இது அவங்க பண்ண உளுத்தம் பருப்பு லட்டு. ஸோ இந்த உளுத்தம் பருப்பு லட்டு ரெசிபி வந்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்கிட்ட கேட்குறீங்க. பட் எனக்கு வந்து அவங்க பண்ண சான்ஸே கொடுக்கறதில்ல. ஸோ எப்படியோ அங்கேருந்து வந்துடுறது ஒரு வாட்டியும். ஸோ கண்டிப்பாக எனக்கு சான்ஸ் வரும்போது இந்த ரெசிபியை நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இது வந்து கார்லிக் பொடி, ஜி புல்லா ரெடியில். இதுவும் ரொம்ப ஃபேமஸ் அங்கே. இது எல்லாமே ஹைதராபாத்தில் இருக்கிற ஷாப். ஸோ இது எல்லாமே ஷாப் மேட் தான் இந்த வாட்டி, ரொம்ப ஹோம்மேட் கிடையாது. நான் ரொம்ப லாஸ்ட் மினிட்ல நான் சொன்னேன் இந்த மாதிரி கெஸ்ட் வர போகிறாங்கன்னு. நெக்ஸ்ட்டு இது மட்டும்தான் ஹோம்மேட் ஆக்சுவலி. நெக்ஸ்ட்டு இது வந்து அப்பளம், ஜீரகம் போட்ட அப்பளம். ஸோ இது ஏதோ பிராண்ட், எனக்கு என்னன்னு தெரியல. அண்ட் இது வந்து குண்டூர் சில்லி, ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். இதெல்லாம் இங்கே கிடைக்காது. ஸோ அதனால் இது கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஐம் ஷுர் அவங்க ஸ்டாக்லேருந்து எடுத்து கொடுத்த உளுத்தம் பருப்பு. நான் முன்னாடியே பழைய வீடியோலேயே சொல்லியிருக்கேன், என்னோடய இந்தியா ட்ரிப் ஷாப்பிங் ஹால்லே சொல்லியிருக்கேன், ஹைதராபாத்தில் கிடைக்கிற உளுத்தம் பருப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் எப்போ வந்து யார் வந்தாலும் எனக்கு இது மட்டும் கண்டிப்பாக வந்துடும். நெக்ஸ்ட் இது வந்து சோம்பு, ஜீரகம், கடுகு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க டெஃபினட்டாக இதெல்லாம் தேவைப்படும்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க போட்டிருக்கு. ஸோ ஏன்னா லிஸ்ட்டு நான் எதுவுமே இந்த வாட்டி கொடுக்கல இல்லையா, அதனால். இது வந்து பெருங்காயம். அப்புறம் இது வந்து கோதுமை. ஸோ இது வந்து வீட்டிலே யூஸ்வலாக அவங்க கோதுமை வாங்கி அப்புறம் காய வச்சு அரைச்சி மில்லில் அரைச்சி கொடுப்பாங்க. ஸோ அந்த பேக்கெட் தான் எனக்கு ஓப்பன் பண்ணால் எல்லாம் வெளில வந்துடும், நான் அப்படி வச்சுருக்கேன். ஸோ அது கோதுமை. இது வந்து இட்லி ரவை. இட்லி ரவையும் ஹைதராபாத்தில் ரொம்ப ஃபேமஸ். இது வந்து ஷாப் மேட் தான். ஸோ அது வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து இங்கே வாங்குறதோட அங்கெல்லாம் வாங்குறது பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவே தான் இருக்குது. அண்ட் லாஸ்ட் ஐட்டம் கும்பகோணம் மோகன் காஃபி. இதான் ரொம்ப ட்ராவல் பண்ண ஐட்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கும்பகோணம் மோகன் காஃபி ஆஃபீஸ்லேருந்து சென்னை டீலர் மிஸ்டர் சேகரோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கேருந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மா வீட்லேருந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிருக்கு. ஐ திங்க் அவங்க கிட்ட இருக்கிற எல்லா காஃபி ஸ்டாக்கையும் எனக்கு அமிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், இங்கே கிடைக்காதுன்னு. ஸோ அதனால தான் இதில் வந்து தமிழில் வந்து தாடி ஷேக்கர் அப்படின்னு இதுதான் அவங்க ஏஜென்ட் நேம். ஸோ இது வந்து சென்னைக்கு மட்டும்தான் இந்த நம்பர் அப்ளிகபிள். மற்ற ஊருக்கு என்ன நம்பர் அப்ளிகபிள்னு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இப்போ நிறைய பேர் வந்து இந்த மோகன் காஃபி வந்து எப்படி இருக்கும், ஐ மீன் லைக் பேக்கேஜிங் எப்படி இருக்கும்னு கேட்டீங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் கவர் பண்ணியிருப்பாங்க. இதுக்குள்ளே வந்து ஒரு பாலித்தீன், ஏர்டைட் பாலித்தீன் கவர் இருக்கும். ஸோ இப்போ நான் கொட்டி உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஃப்ரிட்ஜில் வச்சா கட்டி தட்டி போகாது.
ஸோ நான் உங்களுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த நியூஸ் பேப்பருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பாலித்தீன் கவரில் பேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி நான் அந்த மாதிரி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ காஃபி பவுடரை நம்ம ஃப்ரிட்ஜில் போட்டோம்னா நம்ம கட்டி தட்டியே போகாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வந்து எனக்கு எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்த டிப். ஏன்னா வெளில வச்சா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஸ்மெல் ஸ்ட்ராங்னஸ் குறையுது அண்ட் கட்டி தட்டியும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பாட்டில் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. நான் இந்த பேலன்ஸை நான் வந்து இன்னொரு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். பட் இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து இந்த வாட்டி எனக்கு என்னோடய சூட்கேஸில் எங்கள் மாமியார் பேக் பண்ணி கொடுத்த ஐட்டம்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் சூட்கேஸ் இது வந்து 17 kgs வந்தது. ஸோ நாங்கள் வந்து எப்போதுமே எங்ககிட்ட 20 kgsக்குள்ளே தான் பேக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டுருவோம். இல்லாட்டி அவங்க வந்து பாவம் ஃபுல்லாக 40-50 kgs கூட பேக் பண்ணி கொடுப்பாங்க. நான் வந்து சில ஐட்டம்ஸ்லாம் அன்பேக் பண்ணேன். நான் இப்போ அதையும் காமிக்கிறேன். ஸோ இந்த உளுத்தம்பருப்பு லட்டை இந்த மாதிரி டப்பாவில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு கிளாஸ் பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இது வந்து பூண்டு பொடி. ஸோ இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூப்பர் ஸ்மெல்லாக இருக்குங்க. ஸோ கரெக்டாக இந்த பாட்டில் சைஸ் வந்துடுச்சு. ஸோ இது வந்து 200 grams. ஸோ கரெக்டாக என்னோடய பாட்டிலுக்கு ஃபிட் ஆகிடுச்சு. செம்ம சூப்பர் ஸ்மெல். இப்பயே சாப்பிடணும் போல் இருக்குது. ஸோ நீங்கள் ஹைதராபாத் போனீங்கன்னா இந்த பூண்டு பொடியை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இதுக்குள்ள இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்து நான் இன்றைக்கி என்ன குக் பண்ணேன் அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். கெஸ்ட் எல்லாம் அனுப்பிச்சாச்சு. ஸோ இப்போ நானும் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த குக்கிங். வாங்க ஒரு ஷார்ட் வீடியோ பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த EHMல நம்ம வந்து ஆனியன் மின்ட் ரசம் போட போகிறோம். ஆனியன் மின்ட் ரசம் ரெசிபி ஆல்ரெடி என்னோடய சேனலில் இருக்குது. பட் இன்றைக்கி வந்து அப்படியே என்ன குக் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷு டேமரிண்ட் அதாவது புளி கிடச்சிது. ஸோ அதனால ரசத்துக்கு இந்த மாதிரி புளிப்பழம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் நான் அதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து நான் அப்படியே போட்டுருவேன் இதில். ஸோ இதில் இருக்கிற கொட்டையெல்லாம் இப்போ தண்ணி வச்சுட்டு எடுத்துகிட்டு இது ரசத்துக்கு முதல்ல புளி ஊற வைக்க போகிறேன். இது ரொம்ப சிம்பிள் சமையல் தான். ஏன்னா இன்றைக்கி நமக்கு பொடி இருக்குது. அதனால் பொடி ரைஸ் அண்ட் ஆனியன் மின்ட் ரசம், அதுக்கப்புறமா இந்த பஜ்ஜி மிளகா கறி. ஸோ இதை நான் ஜஸ்ட் ஒரு குயிக் சம்மரியாக உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம பஜ்ஜி மிளகாவில் ஒரு ஃப்ரை பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கடலை மாவு போட்டுக்கிறேன். ஸோ இதோட ரெசிபியும் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதனால் நான் ரொம்ப டீட்டெயில்டாக இன்றைக்கி ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு எடுக்கலை. நான் லிங்க்கை மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விட்டுறேன். சால்ட், அப்புறம் கறி லீவ்ஸ். இது தனியாக காரம் வேண்டாம், ஏன்னா இது வந்து ஆல்ரெடி காரம். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 20 minutes அப்படியே ஊற விட்டுற வேண்டியதான்.
இன்றைக்கி நம்ம பஜ்ஜி மிளகா ஃப்ரை, அப்புறம் பொட்டேட்டோ, அப்புறம் ரசம், ஆனியன் மின்ட் ரசம், நான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் பூத்திரிக்கிலோ எடுக்க போகிறேன். ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் பூத்திரிக்கிலோ வந்து கவரில் தான் இருக்கும். அப்புறமா ரைஸ், அப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற பூண்டு பொடி. இங்கே ஜஸ்ட்டு பூண்டு பொடி, ரசம், அவ்வளோதான். அப்புறம் நெய். இப்போ இந்த சூட்கேஸும் திரும்பி போகும்போது எம்டியா போகிறது இல்லை. இதுலேயும் நான் கொஞ்சம் ஐட்டம்ஸ் ஃபில்அப் பண்ணி அனுப்புவேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு தனியாக போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். See you soon. Bye bye.